மக்களே இங்கே வாருங்கள். அட 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 செமையாக இருக்குதுங்க தண்ணி. இன்றைக்கி என்னென்னு தெரியல, வழக்கத்துக்கு மாறாக காவேரியா தண்ணி கொஞ்சம் பார்த்தா செமையாக நீட்டாக இருக்குதுங்க. அந்த ஆகாய தாமரையெல்லாம் அதிகமாக இல்லாமல் இங்கே பாருங்க, அந்த கொக்கு பறக்கிறதுக்கும் பார்க்குறதுக்கும் அருமையாக இருக்குது. வா இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா மக்களே, ஈரோடு நாமக்கல் பார்டரில் நின்றுக்கிட்டு இருக்கோம். அந்த பக்கம் வந்து அப்பாவுக்கு அந்த பக்கம் வந்து சோழசிராமணி, இந்த பக்கம் வந்து பாசூர். இந்த பாலத்துக்கு பேர் பாசூர் பேரேஜின்னு சொல்லலாம், சோழசிராமணி பேரேஜின்னு சொல்லலாம். ஸோ இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் தான் மேட்டூர் இருக்குதுங்க. சரிங்களா, ஈரோடுக்கு அந்த பக்கம் அப்படியே வருதில்ல, அதுதான். அப்பாவுக்கு வந்து இன்றைக்கி வந்து திருச்செங்கோடு கண்ணை ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக ஆஸ்பத்திரி, திருச்செங்கோட்டில் ஒரு மருத்துவமனை, கதிர்வேலை மருத்துவமனை. அது வந்து நம்ம சொந்தக்காரர் ஒருத்தர் பண்ணியிருக்கிறா அப்படின்னு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு 18 ரூபா ஆச்சாமா. சரின்ட்டு அங்கேயே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் திருச்செங்கோடு வரமுங்க. இங்கே வாருங்க, கடல் மாதிரி போகுதுங்க. எங்கள் அப்பா இங்கே வந்து எப்படின்னா தடுப்பணைங்க. சரிங்களா, இங்கே வந்து தடுப்பணை பேரேஜ். அப்பா பயங்கரமாக இருக்குது. நம்மளை மாதிரியே வருங்க, எல்லாருமே வரவங்க மேக்ஸிமம் நின்று போவாங்க. நம்ம எப்போ வந்தாலும் இந்த இடத்துல நின்று போகாமல் இருக்கிறதே இல்லை. ஏன்னா அப்பப்போ தானே வர்றதுனால நின்று பார்த்தோம்னா ஜாலியாக இருக்குது. பார்டரை கிராஸ் பண்ணுறோம், மாவட்டம் விட்டு மாவட்டம் எல்லை தாண்டுறோம். சரி வாங்க மக்களே, அப்புறம் பார்க்கலாம். அப்படியே இந்த கிளைமேட் வந்து செம்மையாக இருக்குது, அது சொல்ல மறந்துட்டேன். நல்லா சன்னி கிளைமேட் சூப்பராக இருக்குது, மேகமூட்டமாக அருமையாக இருக்குங்க. நேரங்கள் கழித்து மக்களே இதோ பாருங்கள், இந்த இடம் ஒரு ஜங்ஷன். இதுக்கு பேர் வந்து வால்ரை கேட்னு சொல்லுவாங்க. வாலரை கேட்டு அதை போட்டிருக்கான் பாருங்கள், கண்ணு போட்டிருக்காங்களா. ரைட், அங்கே தான் போகணும், வாங்க போகலாம். ஓகே மக்களே வந்தாச்சு. இதோ பாருங்கள், நான் அங்கே பார்க்கிங் நினச்சேன், அங்கே போனால் பார்க்கிங் வந்து இங்கே போட்டிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் நல்ல பெரிய ஹாஸ்பிட்டலாக தான் இருக்குது. அதாவது முழுக்க சொல்கிறேன், இது வந்து ஒரு ப்ரொமோஷன் வீடியோவோ மற்ற காசு வாங்கிட்டு சொல்கிறதோ அதெல்லாம் கிடையாது. நம்ம சொந்தக்காரர் ஒருத்தர் பண்ணிட்டு வந்திருந்தா அப்படிங்க. அவர் சொன்னதின் பேரில் வந்து நாங்கள் வந்திருக்கோம். கோயம்புத்தூர் போகலாம் தான் பார்த்தோம், இங்கேயே நல்லா பண்ணுறாங்க அப்படிமா சொன்னாங்க. அதனால் நாங்கள் தேடி வந்திருக்கோம். எப்படிங்கிறது தெரியவில்லை. அதனால் இந்த வீடியோவை யாரும் வந்து ஒரு உதாரணமாக ஒரு இதாக எக்ஸாம்பிளாக எடுத்துக்க வேண்டாம், ஓகேங்களா, ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்க வேண்டாம். சரிங்களா, நாங்களே வந்து ஒருத்தர் சொன்னார் அப்படிங்கிற பேரில் தான் வந்திருக்கிறோம். ஓகேவா, ரைட். சரி வாங்க போல வாங்க. பிஆர் சண்முகம் ரிசப்ஷனில் வந்து டீட்டெயில் எல்லாமே கொடுத்துட்டுங்க உட்காந்தாச்சு. ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, ஸ்டாஃப்லாம் நிறைய பேர் இருக்காங்க. சரி பார்க்கலாங்க. மக்கள் எல்லாம் வந்தோம், டீட்டெயில் எல்லாமே கொடுத்தாச்சு. எதுக்கு மாத்திரை சாப்பிட்ருக்கீங்க எல்லாமே கேட்டுட்டு பார்த்துட்ருக்காங்க, செக் பண்ணுறாங்க. ஓகே மக்கள், கீழே பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து மேலே போக சொல்லியிருக்காங்க, மேலே வரோம், பார்க்கலாம். அப்படியே அவ்வளோதான், மேலே வந்து உட்காந்தாச்சு. அந்த பக்கம் சூப்பராக இருக்குது, நல்லா நேச்சுரலாக இருக்குது. ஹாஸ்பிட்டல் நல்லா பெரிய ஹாஸ்பிட்டலுங்க. இது போக மேலே இன்னும் 2 ஃப்ளோர் இருக்க மாட்டேன், 2 ஃப்ளோர் 3 ஃப்ளோராக இருக்க மாட்டிருக்கு. எல்லா வசதியும் இருக்க மாட்டிருக்கு. அப்பா மக்களே, அடுத்த கட்டமாக டெஸ்ட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு டெஸ்ட்டு முடித்து அடுத்து 2வது ஸ்கேன் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ 2வது ஸ்கேன் எடுக்கிறதுக்கு வந்து 1/2 மணி நேரம் ஆகுனாங்களா. இந்த கேப்பில் நான் போய் சாப்பிட்டு அப்பாவுக்கு பார்சல் வாங்கினதெல்லாம் பார்க்குறேன். ரொம்ப நாளாக எனக்கு திருச்செங்கோட்டில் வந்து ஒரு கடை மேலே பிரியம். என்ன கடை அப்படின்னா ஆம்பூர் பிரியாணின்னு சொல்லி ஒரு பிரியாணிங்க. அது 2 வருஷத்துக்கு 2.5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இருந்துச்சு, இப்போ இருக்குதான்னு எனக்கு தெரில. ஸோ அதை பார்க்குறக்காகத்தான் கிளம்புறேன். பயங்கரமாக இருக்குங்க மக்களே. அந்த கடையில் போய் க்யூவில் நின்று வாங்குற மாதிரி இருக்கும் பிரியாணி. வாங்க போய் பார்ப்போம், வாங்க. பார்த்துட்டு அந்த 1/2 மணி நேரம் அப்பாவுக்கு டெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. நம்ம சாப்பிட்டு அப்பாவுக்கு பார்சல் வாங்கிட்டு அப்படின்னா சிறப்பாக இருக்கும். ஏன்னா அப்புறமேல் போனால் பிரியாணி கிடைக்காது. அந்த கடை அவ்வளோ பிரபலமாக இருக்கும். இப்போ போய் பார்ப்போம் இருக்குதான்னு தெரில. திரும்பவும் வந்து வால்ரை கேட் ரீச் ஆகிட்டோம். வால்ரை கேட்லேருந்து லெஃப்ட் சைடில் போனோம் அப்படின்னா ரைட் சைடில் இருக்கும் மக்களே. வால்ரை கேட்டு திருச்செங்கோடு போகிற வழியில் ரைட் சைடில் இருக்கும். அந்த கடை இப்போ இருக்கான்னு வேறு தெரியலையே. இங்கே தான் எங்கேயோ இருக்கும், விசாரிக்கணும் மக்களே. இருங்க விசாரிச்சுட்டு மீட் பண்ணுறேன். விசாரிக்கவே தேவையில்லை, அதான் கண்ணில் தென்பட்டுருச்சுங்க. ஆம்பூர் அது மொகல் பிரியாணி. மக்களே இங்கே பாருங்கெல்லாம் பார்சல் வாங்கிட்டெல்லாம் கிளம்புறாங்க. இந்த கடை தாங்க நான் சொன்ன கடை. பயங்கரமாக இருக்குங்க டேஸ்ட்டு. இந்த டெய்லியுமே 2, 3, 4, 5 தபரா வந்து ஓடிடும். நான் அப்படியே வீடியோ பர்மிஷன் கேட்டு அப்படி எடுத்துக்கலாம். சரியா, ஓகே மக்களே. அந்த உடனே அண்ணங்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டேன். அதை பாருங்கள், உள்ளே எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. நல்ல பிரபலங்க. திருச்செங்கோட்டிலே வந்து ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு சூப்பரான ஒரு ஹோட்டல்னு வைங்களேன். இங்கே பாருங்க, அது போக சைடிஷ் எல்லாமே சிக்கன் இது லெக் பீஸ்ன்னு நினைக்கிறேன். அது போக முட்டை, அப்புறம் சிக்கன் வறுவல், அதில் நிறைய வெரைட்டி இருக்குது. மெயின் இங்கே வந்து என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா பிரியாணி தான் இங்கே ரொம்ப ஃபேமஸ். எஸ், இந்த பிரியாணி 2 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டது மக்களே, அவ்வளோ சூப்பராக இருக்கும். பிரியாணி எவ்வளோண்ணா ஒன்று? எவ்வளோ? சிக்கன் பிரியாணி 90, மட்டன் 180 ரூபா. ஓகே, மட்டன் 150. சிக்கன் பிரியாணி 90, மட்டன் பிரியாணி 150ங்க மக்களே. மங்கமாக இருக்கும்.
பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு பார்த்தீங்களா. அதே மாதிரி ரைஸும் பாருங்கள், பாஸ்மதி ரைஸு நல்லா பெருசாக நீளமாக இருக்கா. ரைட், சரி ஓகே மக்களே, நம்ம வீடியோ எடுத்துகிட்டு அப்போ நம்மளுக்கு கிடையாது. ஆனால் அது மட்டன் பிரியாணியா? ஓகே, ஒரு மட்டன் பிரியாணி பார்சல். அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு பார்சலை வாங்கிடுவோம், இலையில் இருக்கட்டும், அப்புறம் நம்ம உட்காந்து சாப்பிட்லாம் மக்கள். பார்த்தீங்களா இல்லையா பீஸு ஜம்முன்னு. லைனுக்கு சாப்பிட்றக்கணுண்ணா பாருங்கள் மக்களே. மட்டன் பிரியாணி 180, மட்டன் குஸ்கா, மட்டன் குஸ்கா, சிக்கன் பிரியாணி 90, சிக்கன் குஸ்கா 70. மட்டன் பிரியாணி 150 நினச்சி 80ங்க. அதுக்கடுத்து டபுள் ரேட்டு சிக்கன் பிரியாணியில். அப்புறம் எப்படி வந்தீங்க அப்படின்னா சிக்கன் குஸ்கா முட்டை, சிக்கன் சில்லி 50, சிக்கன் வறுவல் 60, முட்டை ஈரல் 15. ரைட்டா, முட்டை வந்து 15, ஈரல் வந்து 60. வாவ் மக்களே, இங்கே பாருங்க சிக்கன் பிரியாணி ஒரு தபரா பார்த்தா அந்த ஒரு அதுக்கு பேர் என்ன, அதுக்கு இந்த குண்டாவுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? என்ன பட்டி? பட்டியா? ஓகே, ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு பேர். இங்கே பாருங்க அப்படியே இப்போ தான் செஞ்சு கொண்டாந்து இறங்கிருக்காங்க. அடாடா கண்கொள்ளா காய்ச்சிங்க பார்க்குறக்கு. எப்படி உடச்சு விட்றாரு பார்த்தீங்களா. அந்த ரைஸ் வந்து குலையாமல் நம்மளுக்கெல்லாம் அப்படி உடைக்க தெரியாது. எச்சில் விடுறதுங்க மக்கள், எல்லாம் வீடியோ எடுக்க முடியல. அடியில் பாருங்க அந்த மசாலா எல்லாமே இருக்கு பாருங்க. வேற மாதிரி ஜி, செம 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 செம. இது சிக்கன் பிரியாணியா பிரதர்? ஓகே, சிக்கன் பிரியாணி மகளே. ஆஹா, 90 ரூபாய்க்கு இந்த மாதிரி சிக்கன் பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்னா திருச்செங்கோடு வந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சாப்பிட்ருங்க. சரியா, சூப்பர் பிரதர். இப்படி பண்ணிவிட்டு அடுத்து அது வந்து மட்டனுங்களா? சூப்பர் மக்களே. நம்ம போய் அங்கே போய் வீடியோ எடுத்துறதுக்குள்ள பையா வந்து பாருங்கள் ஜம்மு நல்லா எடுத்து பொரிச்சு வச்சிட்டாரு. சிக்கன் சில்லியும் நம்ம சாப்பிட்றோம். ஓகே போடலாமா அண்ணா? போட்டாச்சு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு. ஏங்க வந்துட்டு ஏன் சும்மா போகிட்டீங்க? பார்த்தீங்களா, ஈரல் வறுவல் ஆல்சோ அவைலபிள். ஈரல் வந்து 60 ரூபா சொன்னாங்க, முட்டை வந்து 15 ரூபா. ஓகேங்களா, இது சிக்கன் வறுவலா? ஓகே, இதுவும் சிக்கன் வறுவல். அதில் ரேட் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறது. சம்திங் எவ்வளோ ரேட்டு? இது லெக் பீஸா? லாலிபாப். ஓகே பிரதர், சூப்பர் நைஸ். ஓகே மக்களே, அடுத்து சாப்பிட்றதுக்கு ஃபஸ்ட்டுக்கு வந்தாச்சு. லாஸ்ட்டுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டேன். சரி வாங்க உட்காந்து வெளுத்து கட்டுவோம். இப்படி உட்காந்துக்குவோமா? இதுவே ஓகே தான். ரைட், சூப்பர் மகளே. மட்டன் பிரியாணி சொல்லியிருந்தோம், வந்துருச்சு. வேறு லெவல். ஆனால் அப்படியே சிக்கன் சில்லி ஒன்று ஈரல் ஒன்று பிளானில் ஒரு சின்ன மாற்றம் மகளே. வந்துட்டோம், சரி சாப்பிடாம போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா ரிவ்யூ பண்ணிடலாம், டோட்டலாகவே பண்ணிடலாம். ஓகேங்களா, சிக்கன் சில்லி அது பார்க்க சூப்பராக இருந்துச்சு. அந்த ஈரல் வறுவல் இருந்துச்சுல்ல, அது ஒன்று சொல்லியாச்சு. மட்டன் பிரியாணி, சிக்கன் சில்லி, ஈரல் வறுவல் சாப்பிட்றோம். ஓகேவா, அவ்வளோதான் மகளே. அசந்த கேப்பில் அண்ணன் வந்து கொண்டாண்டாரு. இது பாருங்க மகளே, அந்த சிக்கன் சில்லி பொரிச்சாங்களே, சிக்கன் சில்லி ரெடி. அப்படியே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 60 ரூபாய்க்கு அட்டகாசமான ஈரல் கிரேவி செம. நெக்ஸ்ட்டு ரைத்தா அப்படியே சூப்பர்ண்ணே. நெக்ஸ்ட்டு கிரேவி வேணால் அதை பாருங்கள், கிரேவி இங்கே இருக்குது. சரிங்களா, மட்டனுக்கு மட்டன் கிரேவி கொடுத்துருக்காங்க செம. பட்டு நம்மளோட ஒரிஜினலான பிரியாணி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்க்கணும் மக்களே. ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கிறேங்க இந்த வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு. அட்டா அங்கே பாருங்க பீஸை பாருங்கள் மக்களே, மட்டன் எப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று நல்ல பெரிய பட்டா பீஸ், ஒரு பீஸு. அப்படியே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 படா பீஸு. அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா 3 படா பீஸ். இதை விட என்னங்க வேணும்? 150 ரூபாய்க்கு ஒர்த்துங்க உண்மையாலுமே. அப்படியே செவையான மட்டன் பீஸு. இதை விட என்ன மக்களே வேணும்? போதும்ல, சரி சாப்பிட்லாமா? எடுத்து ராவான பிரியாணி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடணும். ஓகேவா, சாப்பிடலாமா மக்கள்? சேஸ். ஆஹா, அந்த மட்டன் ஸ்மெல் இருக்குல்ல, சத்தியமாக தூக்கலாக இருக்குது, வேறு லெவலு. பாருங்க, இப்போ ரீசெண்ட் டேஸில் நம்ம வந்து திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி மட்டன் பிரியாணி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் திண்டுக்கல்லில் போயிட்டு சாந்தி மெஸ்ஸா என்னமோ ஒரு பேர், இது அங்கே போயிட்டு அங்கே மட்டன் பிரியாணி சாப்பிட்டோம். உண்மையாகவே சொல்கிறேன், அது 2 விடவே அது பெட்டராக தான் இருக்கும் போல், கம்பேர் பண்ணக்கூடாது. அதுவும் நல்லா, அதுவும் வேறு லெவல் இருந்துச்சு. அந்த மட்டன் ஸ்மெல் சூப்பராக இருக்குது. இங்கே சாப்பிட்டோம்ல, இங்கே திண்டுக்கல் காமன பரோட்டா கடைக்கு போய் அங்கே மட்டன் சாப்பிட்டோம்ல,
என்ன சொல்கிறது நமக்கு பக்கத்தில் எல்லாத்தோடவே நல்ல வாசமாக இருக்குங்க. உண்மையாலுமே வேறு லெவலில். இன்னும் ரைத்தா பக்கம் போகலை. இன்னும் 2 பேர் எடுத்துடலாம் வாங்க. கிட்டத்தட்ட எத்தனை மட்டன் பீஸ் சாப்பிட்டேன். ஆனால் பிரியாணி முழுக்க மட்டன் பீஸாக தான் இருக்குது. வேறு லெவலில். நெக்ஸ்ட்டு ரைத்தாவோட சரிங்களா, வெறும் ரைஸ் தண்ணி பார்த்துருவோமா? வேணாம், அது பிரியாணி வேறு சாப்பிடுவோம். சூப்பராக இருக்குங்க. சும்மா லைட்டாக ஊற்றுங்க. ஓகே நான் பார்க்க ஊற்றுறேன். ரொம்ப நன்றி. ஓகே மகளே, பக்கத்தில் ஒரு நண்பர் ஒருத்தர் இருந்தார். அவர் அப்படியே ஊற்றி விட சொல்லி கிரேவியோட சரிங்களா, மட்டன் கிரேவி. நோ நோ நோ, அந்த வெறும் பிரியாணி அந்த பீஸ் அதுதான். கிரேவி அந்த அளவுக்கு ஒன்றும் மேட்டர் இல்லை. ஆனால் பிரியாணி வேறு லெவல். அந்த பீஸ் அல்டிமேட். பிரியாணியோட பீஸ் செம்ம. இந்த ரீசன்ட் டேஸில் நம்ம சாப்பிட்றது எல்லா பிரியாணியுமே இந்த மாதிரி பாஸ்மதி ரைஸ் தான். வெறும் ரைஸை மட்டும் எடுத்து அடிக்குமா? ரைஸ் எல்லாம் மேட்டர் இல்லை மகளே, அந்த பீஸ் தான் மகளே சொல்கிறேன். அந்த மட்டன் பீஸ் இருக்குல்ல, அதுதான் ஹைலைட்டு. நெக்ஸ்ட்டு சிக்கன் சில்லி 50 ரூபா பிளேட்டு. 50 ரூபாய்க்கு சிக்கன் சில்லி போன்லெஸ்ன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே, இது ஃபைன். வெறும் சில்லி மட்டும் சாப்பிட்டு பார்ப்போமா? வித் ஆனியன். சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. உண்மையாலுமே நல்லா இருக்குது. அப்படியே பிரியாணியோட பிசைஞ்சு எதையும் சாப்பிட்டு பார்த்துருவோம். அந்த மசாலா கூட வருது பாருங்கள், தக்காளி. சில்லி தனியாக சாப்பிட்டா தாறுமாறு. இதுவும் சூப்பரு. இதில் வந்து ரைஸை விட அந்த பீஸஸ் சூப்பரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 60 ரூபாய்க்கு கொடுத்த ஈரல். ஈரல்னாலே உங்களுக்கு தெரியும், நார்மலாகவே வந்து சூப்பராக இருக்கும். பட் இவங்க வச்சுருக்க இந்த கிரேவியோடு எப்படி இருக்குன்னு தெரில. ஈரல் குவான்டிட்டி பாருங்கள் மகளே, 1 2 60 ரூபாய்க்கு உண்மையாகவே இவ்வளோ ஈரல் ஒர்த்து. அது வந்து இதயமும் சேர்த்து வந்துருக்குது. அது வந்து இதயம் பரவாயில்ல, இல்லை 60 ரூபாய்க்கு ஒர்த்து இல்லை. சரி வாங்க சாப்பிட்டு பார்த்துருவோம். எல்லாத்துலேயுமே இதயம் இருக்குதுங்க. ஈரலை எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்குது. கிரேவி வந்து ஓகே தான், ஃபைன் தான். ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது, நல்லா இருக்குது. பட் ஈரல் இந்த கிரேவி இல்லாமல் நார்மலாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், இந்த பிரியாணியில் அந்த பீஸ் இருந்துச்சு, அந்த பீஸு செம்மையாக இருந்துச்சு. அந்த மட்டன் பீஸ் தான் வேறு லெவல். ஆஹா மக்களே, இங்கே வாருங்க மக்களே. அண்ணார் எல்லாம் வச்சுட்டு நம்மளுக்கு இந்த கத்திரிக்காய் மட்டும் மிஸ் பண்ணிட்டாரு. கரெக்டாக வைக்க சொல்லிட்டு கரெக்டாக கொண்டாந்து அரசியல் ஒன்றாந்து வச்சுட்டாரு. இதை சாப்பிட்டு பார்த்துருமா? இதுக்கிட்ட ஏதோ சொல்லுவாங்களே. ஆவரேஜ். இங்கே வாருங்க மக்களே, உண்மையாலுமே சாப்பாடு டைமுக்கு பயங்கர கூட்டமாக போய்கிட்டு இருக்கு. நம்ம சாப்பிட்டாச்சு, கையும் கழுவியாச்சு. அதுவும் அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லா பக்கத்துலேயும் கூட்டம் தான். அது அப்பத்தை விட இப்போ பாருங்க, சரிதா?
அடிச்சு வரைக்கும் போய்க்கிட்டே தான் இருக்குது. ரைட், அவர் எடுத்து போட அங்கே பாருங்க எப்படி கட்டிகிட்டே இருக்காரு பாரு. ஆக்சுவலாக பில்லு பே பண்ணணும் அப்படின்னாலே லைனில் தான் நிற்கணும் போல். ரைட்டு மக்கள், ஃபைனலி மீட்டு நம்ம சப்ஸ்கிரைபர். தலை நல்லா இருக்கீங்களா? பேர்னா லிவின் குமார். ஓகேண்ணா. அண்ணன் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து வீடியோஸில் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கா, அப்படி திருச்செங்கோட்டில் ஆம்பூர் பிரியாணி வந்து எடுத்து போடுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு கரெக்டாக இன்றைக்கி பார்த்து மீட் பண்ணி பேசியாச்சு. மலைக்கோட்டை. அப்படிங்களா? ஓகே சரி, ஓகே. சாப்பிட்ட முடித்த பிறகு இங்கே வந்து இது இருக்குது, பீடா இருக்குது, அங்கே வந்து பிரெட் அல்வா இருக்குது. இதை 2 நாள் காரில் உட்காந்து ரிவ்யூ பண்ணுறேன். ஓகேண்ணா. சைடு தான் மக்களே. ஆக்சுவலாக அங்கே பாருங்க மக்களே, இங்கே நிற்கிற வண்டி எல்லாமே வந்து பிரியாணி சாப்பிட வந்தவங்க வண்டி தான். அங்கே நம்ம கார் நிற்கிது, லைனாக நிற்கிது பாருங்க. ரைட், ஓகே மக்களே, பார்சல் வாங்கியாச்சு, கிளம்பலாம். ஓகே மக்கள், சிறப்பு தரமான மதிய உணவு வேறு லெவலு. வரும் பிரதர். ஓகே, சூப்பராக இருந்துச்சுங்க. அண்ணன் சொந்த ஊர் ஆம்பூர் தானாம்மா, இன்னொரு பிரான்ச் இருக்காம்மா, அது எங்கேயும் மட்டும் கேட்டு சொல்லிட்டா ஒரே நிமிஷம் இருங்க பிரதர். ஆக்சுவலாக நம்ம இந்த கடை திருச்செங்கோட்டில் இந்த கடை கரெக்டாக எங்கே இருக்குது? திருச்செங்கோடு ஐசிசி பேங்க், வேலூர் ரோடு ஆப்போசிட்டே இருக்குது. ஓகே, இன்னொரு கடை சொன்னீங்களா? அது கூட்டப்பள்ளி, சுசுகி ஷோரூம் ஆப்போசிட்டே இருக்குது, கூட்டப்பள்ளி. ஓகே பிரதர். ஓகே, நீங்கள் சொந்த ஊர் ஆம்பூர்? சொந்த ஊர் ஆம்பூர். ஓகே பிரதர். ஓகே, நெக்ஸ்ட் மீட் யூ, பை. ஓகே மக்கள், அவ்வளோதாங்க. அப்பாவை கூட்டிக்கிட்டு அவருக்கு பையெல்லாம் போட்டாச்சு. இப்போ செக் பண்ணதுலேருந்து 1 மாதத்துக்குள்ளே வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, அடுத்த வாரம் இது வந்து பண்ணிக்கலாம். அது நம்ம அப்பா வந்து இந்த சுகரே இருந்தனால, ஸ்ட்ரோக் இருந்தனால அந்த மருந்து விடுங்காட்டி அப்படி தான் இருக்குது, கொஞ்சம் மயமைன்னு இருக்கா? அப்படி தான் சொன்னாங்க, இருக்குது. அதான் சொன்னாங்கல்ல, கைப்பிடிங்க, இந்த கைப்பிடிங்க, நான் வந்துடுவேன், வாங்க. அதெல்லாம் ஒன்றும் அப்பயே சொன்னாங்க மக்களே, மருந்து விடுவோம் கண்ணுக்கு, அது வந்து தெரியாது, 6 மணி நேரத்துக்கு எதாவது தெரியாது அப்படின்னாங்க. மக்களே, ரிட்டன் போகும்போது பாருங்க, புதுசாக போட்ட பைபாஸு, எல்லா ஊர்லேயும் புதுசாக பைபாஸ் திறந்துருக்குறாங்க. அது இங்கேயும் திறந்துருக்காங்க. நல்லா இருக்குங்க மக்களே, இந்த ஏரியா, இந்த இடம் சூப்பராக இருக்குது. ரோடு ஜம்முன்னு காட்டுக்காலே ஓட்டிருக்குறாங்க. ஏப்பா கண்ணு தெரியுதா? கண்ணு தான் 6 மணி நேரத்துக்கு எதாவது தெரியாது. நாங்கள் நல்லாவே கட்டின மாதிரி அதான் அந்த மருந்து ஊற்றுன்னு அப்படி தான் இருக்கு மாமா. மக்களே, இந்த ஏரியாலாம் சூப்பரான ஏரியா மக்களே. நம்ம கூட அந்த இது கூட மன்சூர் மாமா கூட வந்து கறி வருத்தம் இல்லைங்க, புளிய மரத்துக்கு அடியில், அது இங்கே தான். மக்களே, ஃபைனலி இங்கே வாருங்கள், திருச்செங்கோட்டு மலை அங்கே இருக்குது. இங்கே ஒரு அருமையான ஒரு இடம் கண்டுபிடிச்சாச்சு. ஆக்சுவலாக நம்ம மாமனோடைய தோட்டம் கூட அங்கே தான், தென்னத்தம்பி முப்பாட்டுக்காரன்னு ஒருத்தர் இருப்பார், அவருடைய தோட்டம் அங்கே தான் இருக்குது. பார்த்தா கூட வருவார்னு நினைக்கிறேன். சரி, ரைட்டு. பாய் மக்களே, எனி டைம் நம்ம கார்லேருந்தே இருக்கும். அப்பா வந்து ஜம்முன்னு கூட சாப்பிட வச்சிடலாம். மக்களே பார்த்தீங்களா எப்படி ஜம்முன்னு பிரியாணி, மட்டன் பிரியாணி. சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குதா? அப்படித்தான் இருக்காது, பாஸ்மதி ரைஸ். பீஸ் எடுத்துன்னு பாருங்க, அதை விடுங்க, பீஸ் எடுங்க, அங்கே இருக்கு பாருங்க. மட்டனா? அந்த பெரிய பீஸ் எடுத்து கடிங்க, அங்கே இருக்கு பாருங்க, அது அதை ஒன்றே சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, நான் சாப்பிட்றேன், நீ சாப்பிடு. பிரெட் அல்வாவுடைய கலர் இந்த கலர் இருக்கிறனால ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. சாப்பிட்லாமா? பிரெட் அல்வா சாப்பிட்லாம். ஆஹா, சூப்பர். பிளாஸ்டிக் பொருள் எதையுமே நான் கீழே விட மாட்டோம். எல்லாமே இதெல்லாம் எல்லாம் கவருக்குள்ளேயே போட்டு வச்சுட்டேன். திரும்ப கவர்லேருந்து எல்லாமே உள்ளதாக இருக்கும். எதையும் வேணால் நம்ம வந்து இதை கொண்டு போய் இருக்கும், நம்ம வீட்டில் கூட கொண்டு போய் போட்டுடலாம், தனியாக வைக்கிற அடுப்பில் ஓட்டலாம், இல்லை குப்பை தொட்டியில் போட்டுடலாம். ஸோ அதுதான். நெக்ஸ்ட்டு சாப்பிட பண்ணிங்களா? அப்பா சாப்பிட மாட்டார் மக்களே. ஸோ நான் களத்தில் இறங்குற திரும்பவும். சொல்ல மறந்துட்டேன், இந்த ரைஸ் இருக்குது பாருங்கள், ரீசெண்ட் டேஸில் சென்னை போயிட்டு பிரியாணிலாம் சாப்பிட்டோம்ல, அதோட ஒப்பிடையில் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒப்பிடக்கூடாது எதையுமே. பட் அங்கே சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே இந்த ரைஸ் வந்து எனக்கு ஒன்றும் பெருசாக அழிச்சது இல்லை. சென்னையில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அது அந்த பாயா பிரியாணி வேறு லெவல் இருந்துச்சு. அப்புறம் அந்த ரிச்சி ஸ்ட்ரீட்டில் சாப்பிட்டோம்ல, அது வேறு லெவல் இருந்துச்சு. அது இதுதான் இந்த குழம்பு, மட்டன் குழம்பு. ஆனால் இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த மட்டன் பீஸு அப்போ சாப்பிட மாட்டுறாருங்க, எனக்கு சாப்பிட சொல்கிறாரு, அதனால நான் சாப்பிட்றேன். மட்டன் பீஸு அது சரி. ஓகே மக்களே, இந்த அழகு இடத்துல கொஞ்சம் ஜாலியாக நானாப்பாவும் பேசி சாப்பிட்டு அப்புறம் மீட் பண்ணுறோம். மக்களே, ஃபைனலி வித் செரியோட
வீடா போகலாமா? சரி. சாப்பாடு குக்கியோ வேறு லெவலுங்க. கடை சாப்பிடவே செம்மையாக இருந்துச்சு. நல்ல வயிறு ஃபுல்லு. இங்கே அப்போ வர சாப்பிட முடியாது. எனக்கு பிரியாணி இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பாஸ்மதி ரைஸ்லாம் பிடிக்காது. இதெல்லாம் எனக்கு பிடிக்கிறீங்க. அதான் அப்பாவுக்கு இந்த மாதிரி பிரியாணி பிடிக்காதுங்க. உண்மையாலுமே அதான் நமக்கு பிடிக்கும், அவங்களுக்கு பிடிக்காது. எனக்கு என்ன தெரியுமா, சாப்பாடு ரசம் குழம்பு மீல்ஸ் அதான் ஒரு வடைக்கு இது ஒரு அப்பளம் போதும். சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு இருப்பேன். 150 ரூபா மட்டன் பிரியாணி வந்தேன். சரி ஓகே மகளே. இல்லைன்னா 2 ரொட்டி. இந்த அழகிய இடத்துல உட்காந்து சாப்பிட்டது அப்பாவோட உட்காந்து சாப்பிட்டு செம ஃபீல். மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ போய் சந்திக்கிறோம். அது வரை உங்களுக்கு டபாய் மக்களே. ஒரு வாரம் கழிச்சு அவங்க அப்பாவுக்கு வந்து நீட்டாக என்ன பிரச்சனை பண்ணிடலாம். பாய் பாய் பாய்.